அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இருக்கும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்தவரை 3 கிரகங்களான செவ்வாய் மேச ராசியிலும், சுக்கிரன் ரிஷப ராசியிலும், சனி கும்பத்திலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் தனது சொந்த ராசியான மேச ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் தசாபுத்தியில் நன்மையையும் தருகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து அவை ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தால் அது விருச்சக யோகத்தை தருகிறது. விருச்சக யோகம் பஞ்சமகா யோகம் ஆகும். அரசாலும் பெருமைக்குரியவர், தயால குணம் மிக்கவர், உடல் பலம் மிக்கவர், பெரும் புகழோடு விளங்கக்கூடியவர்கள். செவ்வாய் பகவானுடைய ஆளுமை திறனால் காவல்துறையில் வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படும். செவ்வாய் சகோதரக்காரகன், சிவப்பு நிறத்தின் அதிபதி, ஆண் கிரகம், அதிலும் தைரியமான கிரகம். செவ்வாய் துடிப்பானவர், இளமையானவர், இள ரத்தம், வீரமான கோபமான இளைஞனை போன்றவர். செவ்வாய் எதற்கும் பயப்பட மாட்டார், துடிப்பானவர், தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை கிடைக்கும். செவ்வாய் ரத்தத்திற்கு காரகம். செவ்வாய் பூமி காரகன் என்பதால் பூமி, வீடு, நிலம் வாங்கலாம். வீடு நிலம் கட்டி விற்பனை செய்வதன் மூலமாக நல்ல தொழில் வியாபாரம், அதிக லாபமும் கிடைக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்தில் 2ஆம் இடமான ரிஷப ராசியில் குரு, சூரியன், புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண தாம்பத்திய வாழ்க்கையை குறித்து தெரிந்து கொள்ள சுக்கிர பகவான் மிக மிக அவசியம். பொதுவாக சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் கேந்திரம் என்று சொல்லப்படும் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் மிகச் சிறந்த தாம்பத்திய வாழ்க்கை ஏற்படும். அதே போல 1, 9, 5 ஆகிய ஸ்தானங்களில் சுக்கிரன் இருந்தால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை மிகவும் இனிமையாக செல்லும். இதில் சுக்கிர கிரகத்தை பாவ கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை அவர்களுடைய இன்பத்தின் அளவை குறைத்து கூட்டியும் கொடுத்துவிடும். இப்போது குரு சுக்கிரனுடைய சேர்க்கை நடக்கிறது. இந்த இரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையானது சிறப்பான பலன்களை பெறுகிறது. அது மட்டுமில்லாமல் இதன் காரணமாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் நவ கிரகங்கள்ல சுபகிரகங்கள் குரு மற்றும் சுக்கிரன். ஏற்கனவே ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் நிலையில தற்போது சுக்கிரனும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு. ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறாரு. இந்த இருவரும் சுபகிரகமாக இருந்தாலும் இருவரும் எதிரி கிரகங்களாகும். இந்த இரு கிரகங்களும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்த 7 காலத்தில் சில ராசிக்கு அஷ்டமம் கை கொடுக்கிறது. அந்த வகையில குரு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை நடைபெறுகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், சேமிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியங்க. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க. ஆரோக்கியம் மேம்படுங்க. பிள்ளைகள் தொடர்பான சில திட்டமிடல் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும். இந்த தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது. குரு சுக்கிரனுடைய சேர்க்கையானது பல விதத்தில் சாதகமான பலன்களையே தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க. 3வது கிரகமான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாரு. சனி என்பது கும்பராசியில் சிறப்பாக செயல்படும் கிரகம். கும்பம் என்பது சனியினுடைய மூலஸ்தான ராசி. இந்த இடம் ஒரு ஜாதகத்தின் எந்த கேந்திரத்திலும் இருந்தால் அந்த நபர் 5 மகாபுருஷ யோகங்களில் ஒன்றை பெற்றிருப்பார்கள். கும்பத்தில் உள்ள சனி ஒரு நபருக்கு சகிப்புத்தன்மையும் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் சமாளிக்கும் திறனையும் கும்பத்தில் அடையாளங்களில் ஒன்றான இலக்குகளை அடைவதற்கும் சக்தியை அளிக்கிறது. இந்த வேலை வாய்ப்பு ஒரு நபர் ஒரு கூட்டு அழகு பற்றிய பார்வையில் உறுதியாக நிற்கும் திறனையும் அமைக்கிறது. அது மட்டுமில்லாமல் 9 கிரகங்களில் மிக மிக மெதுவான நகரும் கிரகம் சனி. பொதுவாகவே ஜோதிடம், ஆன்மீகம், பரிகாரங்கள்
இவற்றிலெல்லாம் பெரிய அளவு நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சனி பெயர்ச்சி என்றாலே கொஞ்சம் அச்சப்படுவார்கள். ஒரு ராசியில் சனி நீண்ட காலம் இருப்பதால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிக மிக அதிகம். சனி கொடுக்க எவர் தடுப்பார், சனி தடுக்க எவர் கொடுப்பார் என்ற சொற்றொடருக்கு ஏற்றவாறு 2.5 முதல் 3 ஆண்டுகள் வரை ஒரு ராசியில் இருக்கும் சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதுவும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அவரால் ஏற்படும் சிரமங்கள் என்பது மிக மிக குறைவு. கும்பத்தில் சனி இருந்தால் பூர்வீக பெயர் சிறந்தவர், பெண் மற்றும் மதுவுக்கு அடிமையானவர், பொல்லாதவர், வஞ்சகமுள்ளவர், தீய நட்புக்கு இரையாவார், மிகவும் கெட்ட குணம் உடையவராக இருப்பார்கள். அறிவு, உரையாடல் மற்றும் பாரம்பரிய சட்டத்தின் மீது இவர்களுக்கு வெறுப்பு இருக்கும். பிற பெண்களிடம் அடிமையாக இருப்பது, பேச்சில் கடுமையாக நடந்து கொள்வது மற்றும் பல முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்பது குறிப்பிடப்படுது. ஆனால் தற்போது தனது சொந்த ராசியான கும்பராசியில் சஞ்சரிப்பதால் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் குறைந்து முன்னேற்றத்தையே ஏற்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. முக்கிய இந்த 3 கிரகங்கள் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான சனி குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாகி ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. 3இல் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை முடித்து கொடுப்பார் என்பதால உங்களுடைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திலே பல சுப கிரகங்கள் சேர்ந்து இருப்பது நல்லதுங்க. தெய்வ தரிசனமும் பெரியவர்களுடைய ஆசையும் உண்டு என்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த வழக்குகள்ல சாதகமான தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை, அதுவும் மனதிற்கு பிடித்த வேலை, நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலைகளும் குறைந்து அவர்களுடைய மேல் படிப்பு சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடன்கள் நீங்க இருக்குதுங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 3இல் ராகு செவ்வாய் இணைந்திருப்பதாலும் 9ஆம் இடத்தில் கேது இருப்பதாலும் தாய் தந்தை வழி சொந்தங்கள், சகோதர உறவுகள் இவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாங்க. குறிப்பாக தந்தையினுடைய உடல்நிலையில கவனம் தேவைங்க. 5இல் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ காலத்தில் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை இயன்றளவு வாங்கி கொடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.